ஃபர்ஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஸ். ஓகே, திஸ் ப்ரெசன்டேஷன் என்னென்ன கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாஸ். மாஸ் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஒரு வெயிட், தென் வால்யூம், டென்சிட்டி, அப்புறம் டென்சிட்டி ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அப்புறம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ப்ராப்ளம்ஸ், அப்புறம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். சரி, இதை பத்தி நம்ம இந்த டாபிக்ல இந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சரி, நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து மாஸ். ஓகேவா? மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, மாஸ்னா நிறை. ஓகேவா? மாஸ்னா என்னது? நிறைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா லைக் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூ ஹேவ் மாஸ். ஸோ நிறைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்லையும் இருக்கும். ஸோ மாஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், மாஸ்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ மாஸ்னா என்ன அப்படின்னா, ஹவு மச் மெட்டீரியல் இன் யுவர் பாடி ஆர் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து எவ்வளவு மெட்டீரியல் இன் த சென்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ். ஸோ மேட்டர்ஸ் இல்லாட்டி மெட்டீரியல்ஸ் என்னன்னா அதுக்குள்ள என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு நம்ம ஆப்ஜெக்ட்லயோ இல்லை ஒரு பாடிக்குள்ளயோ, அதை தான் நம்ம வந்து நிறை அப்படிமோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கெட்ல இருந்து ஒரு வாட்டர் எடுத்துக்கணும். ஸோ வாட்டர் அப்படிங்கிறதுனா அந்த பக்கெட்டோட வெயிட் எவ்வளவு, பக்கெட்டும் பிளஸ் வாட்டர் ரெண்டுமே சேர்த்து நம்ம வெயிட் போடுறோம். அப்படின்னா வாட் இஸ் த மாஸ்? அங்க மாஸ் அப்படிங்கிறது அந்த மாஸ் ஆஃப் த வாட்டர். த வாட்டர் அப்படிங்கிற மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வுட்டன் டேபிள் எடுத்துக்கிறோம். வுட்டன் டேபிள்ல எது மாஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது அந்த வுட் தான் அந்த மெட்டீரியல் அப்படிங்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் கண்டிப்பா எல்லா ஆப்ஜெக்ட்லயும் ஒரு மாஸ் இருக்கும். நமக்கு தெரியும் எல்லா லிவிங் திங்ஸும் இப்போ இருக்கும்னா எல்லா லிவிங் திங்ஸும் என்ன எதுல பண்ணிருப்பாங்கன்னா இல்ல செல்ஸால பண்ணிருப்பாங்க. இதே வந்து நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் ஆட்டம்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டும் எக்ஸாம்பிள் ஒரு புக் எடுத்துக்கோம், இல்ல வந்து ஒரு பேனா எடுத்துக்கும். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட் எல்லா மெட்டீரியலுக்குமே எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு நிறைன்னு ஒன்று இருக்கும். பட் நிறை வந்து வேறுபடும். நிறை என்ன வேறுபடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நிறை கம்மியாகலாம் அதிகமாகலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப் அந்த 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 ஆப்ஜெக்டோடைய கண்டென்ட் இல்ல சைஸை பொறுத்து நம்மளாம் மாறுபடும். பட் இந்த மாஸ் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி ஃபார் த மேட்டர்ஸ் ஆர் மெட்டீரியல் பொறுத்தா இருக்கும். இப்போ நாட் ஃபார் ஷேப் ஆர் சைஸ் ஆர் கலர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ பிளாக் கலர் வந்து இவ்வளவு மாஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ரெட் கலர் இவ்வளவு மாஸ் சொல்ல முடியாது. என்ன எதை பொறுத்து இருக்கு அப்படிங்கிற மாஸ் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் த மெட்டீரியல் ஆர் மேட்டர் இருந்தாங்க. அப்ப வந்து அதை பொறுத்தா மாஸ் அப்படிங்க. இப்போ ஷேப்பை பொறுத்தோ இல்லை வந்து அவருடைய கலரை பொறுத்தோ அந்த மெட்டீரியல் வந்து மாறாது, அந்த மாஸ் வந்து மாறாது. ஸோ வந்து மாஸ் அப்படிங்க என்ன சொல்லுவோம், மாஸ் கிளியர்லி டெல்ஸ் யூ ஹவு மச் மெட்டீரியல் இஸ் இன் யுவர் பாடி. இல்லாட்டி ஒரு பாடி ஆர் ஏ ஆப்ஜெக்ட் ஆர் எனி ஒரு எனிதிங். எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே கண்டிப்பா ஒரு நிறை கொண்டிருக்கும். இப்ப நிறை என்ன இருக்கும், இந்த நிறைங்கிறது மெட்டீரியலை பொறுத்தா இருக்கும். வந்து நாட் ஒன்லி அதோடைய ஷேப்பை பொறுத்தோ அதோடைய கலரை பொறுத்தோ அது பொறுத்து இருக்காது. அதான் சொல்லுவாங்க, கிளியர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து மாஸுக்கு யூனிட் என்ன, மாஸ் இஸ் மெஷர்ட் இன் கிராம்ஸ் ஆர் இன் கிலோகிராம்ஸ். ஸோ நம்ம எப்படி மாஸ்க்கு என்ன யூனிட் அப்படின்னா கிராம் இல்லாட்டி கிலோகிராம் தான் சொல்லுவோம். ஒன்லி ஃபார் 2 years. இந்த கீழே ஒரு பிக்சர் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா 40 kg அப்படின்னு ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பக்கத்துல ஒரு பிக்சர் பார்த்தோன்னா 400 kgன்னு இருக்கு. அந்த ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். இப்போ 40 kg எப்படி இருக்கும், 40 kg வந்து நமக்கு ஈஸியா நம்ம அது மூவ் பண்ணிடலாம். 400 kgனா மாஸ் வந்து அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து மூவ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ என்ன தெரியும்னா மாசம் எதை பொறுத்து இருக்கும், அவருடைய மாசை பொறுத்து நம்ம ஃபோர்ஸ் வேறுபடும். பார்த்தோன்னா ஈஸியா கம்மியான மாசம்னா எப்படி பண்ணுவோம், கம்மியான மாசம்னா ஈஸியா தள்ளிடலாம், ஈஸியா மூவ் பண்ணிடலாம். அது அதிகமான மாசம்னா மூவ் பண்ண கஷ்டமா இருக்கு. இதான் மாஸோடைய பேசிக் கான்செப்ட்னா மாஸ் அப்படின்னா அவருடைய எவ்வளவு அக்யூபை பண்ணிருக்கு, ஒரு இதுல வந்து என்ன எவ்வளவு அக்யூபை பண்ணிருக்கு அப்படிங்கிற அது அந்த எவ்வளவு மெட்டீரியல் இல்லாட்டி எவ்வளவு மேட்டர் அக்யூபை பண்ணிக்கிறதான் மாஸ் அப்படிம்போம். ஸோ அதுக்கு என்ன யூனிட் அப்படிங்கிறது கிராம்ஸ் இல்லாட்டி கிலோகிராம்ஸ். ஸோ முக்கியமா வந்து மாஸ்க்கு தமிழ்ல வந்து நிறைன்னு சொல்லுவாங்க. நிறை எந்த அழகால நம்ம அளக்கணும் அப்படிங்கிற கிராம் இல்லாட்டி கிலோகிராம்ஸ். இந்த கிராம் இல்ல கிலோகிராம் அப்படிங்கிறது என்ன யூனிட் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதான் எஸ்ஐ யூனிட். வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஐ யூனிட்னா சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற மீனிங். என்ன கேட்பாங்க உங்களுக்கு மாஸ் அப்படின்னு என்ன கேட்பாங்க. இது வந்து முக்கியமா இந்த டாபிக்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு டாபிக்ல வந்து ஒவ்வொரு அப்படின்னு என்ன ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன், அப்புறம் வந்து அது ஒரு யூனிட், அப்புறம் அதை வச்சு ஃபார்முலா கேட்பாங்க, சம் கேட்பாங்க. இந்த 3 தான் ஒவ்வொரு டாபிக் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இதை பொறுத்து மாஸ் அப்படிங்கிற நிறை அப்படின்னு என்ன சொல்லிங்க, அவருடைய ஹவு மச் மெட்டீரியல் இருக்கு இல்ல ஹவு மச் மேட்டர் அப்படி இருக்குது, அதை பொறுத்து நம்ம மாஸ் வேறுபடும். இப்போ மாஸ் கம்மியா பண்ணா வந்து அலுமினியம் எடுத்துக்கும். அலுமினியம் சைஸ் பெருசா இருக்கும், பார்த்தா அதோடைய வெயிட் என்ன அதோடைய மாஸ் இருக்கும் கம்மியா இருக்கும். இரும்பு பட்டுட்டோம்னா அது சைஸ் வடிவத்துல இருக்கும், கம்மியா இருந்தாலும் மாஸ் அதிகமா இருக்கும். இதுல என்ன தெரியும்னா அந்த மாசுங்கிறது வந்து அந்த ஷேப்பை பொறுத்தோ அந்த அதோடைய கலர் பொறுத்தோ மாறாது, அது உள்ள இருக்கக்கூடிய மேட்டர் பொறுத்தோ மாறும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் மாசுக்குரிய என்ன யூனிட் சொல்லிருக்கேன், கிராம் இல்லாட்டி கிலோகிராம் அப்படிங்க. இது மட்டும் தான் மாஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து வெயிட் பார்க்கணும். வெயிட் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன தெரியும்னா ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் பாக்குறதுக்கு முன்னாடி கிராவிட்டி பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்.
ஃபர்ஸ்ட் கிராவிட்டி அப்படிங்கிற நமக்கு எல்லாம் தெரியும். கிராவிட்டி அப்படின்னா இட்ஸ் புல்லிங் ஃபோர்ஸ். என்னதான் புல்லிங் ஃபோர்ஸ், நாட் புஷிங். புல்லிங்னா இழுவிசை. நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எப்படி நம்ம கிராவிட்டி தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம பழைய கான்செப்ட் என்னது, நம்ம வந்து ஸ்கூல்ல படிச்சப்போ அந்த ஆப்பிள் இருந்து மேல இருந்து கீழே விழுது. ஏன் கீழே விழுதுன்னா டியூ டு த கிராவிட்டி ஃபோர்ஸ். கண்டிப்பா அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, புல்லிங் அப்படின்னா இழு விசை தான் இருக்கும். நாடு தள்ள விசையா இருக்காது. ஸோ வந்து இழு விசையா தான் இருக்கும். அதான் சொல்லுவாங்க புல் இஸ் ஆல்வேஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி அந்த விசை இருக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும். சொல்லுங்க அந்த புல் இஸ் ஆல்வேஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப். அப்ப என்ன பூமியை நோக்கி அந்த இழுவிசை இருக்கும் அப்படின்னா கிராவிட்டி. அப்படின்னா இந்த கிராவிட்டி அப்படின்னா புவியீர்ப்பு விசை, அதான் கிராவிட்டின்னு சொல்லிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா சிம்பிளா சொல்றேன், நம்ம ஆல்ரெடி பழைய ஸ்கூல்ல படிச்சிருப்போம், அந்த ஆப்பிள் வந்து மேல இருந்து கீழே வருது. அது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் த கிராவிட்டி, ஈஸியா நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க வந்து எர்த் கிராவிட்டி. நெக்ஸ்ட் மூன் வந்து சிம்பிளா நம்ம வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்றது வந்து இந்த எர்த்தோட கிராவிட்டியும் மூணோட கிராவிட்டியும். இந்த கிராவிட்டிக்கு வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கிராவிட்டிக்கு வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 9.81 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அது வந்து எர்த்தோட கிராவிட்டி எவ்வளோ 9 என்ன சொல்லுவாங்க, ஜின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜி ஃபார் கிராவிட்டி. அதுக்கு எவ்வளவு என்ன வேல்யூ 9.81 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அது யூனிட் என்ன, ஜிக்கு வேல்யூ வந்து 9.81, அதுக்கு யூனிட் வந்து மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் மூணோட கிராவிட்டி என்ன அப்படின்னா 1.62, அதுக்கு யூனிட் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். கீழே ஒரு பிக்சர் போட்டிருக்கோம் பார்த்தோன்னா, கீழே என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து மேல ஒரு பால்ஸ் மேல தூக்கி போடுறோம். இங்கிருந்து கீழே இருந்து ஒரு பாலை தூக்கி போடுறோம். தூக்கி போட்டு என்ன ஆகும், அந்த பால் என்ன ஆகும், கண்டிப்பா எங்க போய் விழுவோம், திருப்பி நம்ம பூமியில தான் விழும். ஏன் அப்படி கீழே விழுவுது? சப்போஸ் இப்போ வந்து இது எந்த பால் எந்த ஒரு ஆப்ஜெக்டா நம்ம தூக்கி போட்டோம்னா திருப்பி அகைன் நம்ம வந்து பூமி கீழே நோக்கி தான், ஏன் மேல நோக்கி போக மாட்டேங்குது? அடுத்த ரீசன் அது பார்த்தோன்னா என்ன காரணம், டியூ டு கிராவிட்டி. அந்த கிராவிட்டினால ஒரு பொருள் மேல தூக்கி போட்டோம்னா திருப்பி என்ன ஆகுது, கீழ் நோக்கி விழுவுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம், இந்த கிராவிட்டி ஏன் சார் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே அப்ப உங்களுக்கு டவுட் வரலாம். சப்போஸ் கிராவிட்டி பார்த்தோன்னா ஒரு பொருள் தூக்கி போறாங்க திருப்பி கீழே விழுவுது. சரி, அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வெளியே ராக்கெட் எல்லாம் பார்த்து லான்ச் பண்றாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி தள்ளி போகுது. ஸோ அப்போ எப்படி நம்ம போக முடியும், நமக்கு டவுட் வரும். கண்டிப்பா என்ன ஆகும்னா நம்ம இந்த இதுக்குள்ள பார்த்தோன்னா நம்ம பூமியில ஒரு பொருள் போட்டா கீழே வந்தது. பட் ராக்கெட் போகும்போது ஏன் வந்து அதற்கு இது போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு. அதுக்கு என்னன்னா விடுபடு திசை வேகம் அப்படிம்பாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிம்பாங்க. இந்த பூமியுடைய எஸ்கேப் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 11.2 கிலோமீட்டர் per செகண்ட், 11.2 கிலோமீட்டர் per செகண்ட். அப்படின்னா அர்த்தம்னா ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எரிஞ்சோம்னா அது கண்டிப்பா நான் பூமிக்கு, நம்ம பூமியில தான் பூமிக்கு திருப்பி பூமி வராது. ஏன்னா அவ்வளவு ஸ்பீட்ல எரியும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்ம பூமி விட்டு வெளியே போயிடும். இதான் பூமியுடைய விடுபடு திசை வேகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இது இம்பார்ட்டன்ட், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக். நம்ம டவுட் வரும்னா அது எப்படி நம்ம வந்து ஒரு பொருள் தூக்கி போட்டா கிராவிட்டி இருக்கும்போது நம்ம பூமியில வந்து விழுது. இதே பார்த்தோன்னா எப்படி ராக்கெட் எல்லாம் போகுது, ராக்கெட்னு என்ன பண்ணும், ஒரு இதை வச்சு நம்ம வந்து வெளியே அனுப்புறாங்க. அது எப்படி வெளியே போகுதுன்னா அது அந்த ஃபோர்ஸ் அந்த எவ்வளவு அந்த வெலாசிட்டி அப்படிங்கும். ஃபர்ஸ்ட் முக்கியமா வந்து இது கிராவிட்டி தெரிஞ்சும் போது யூனிட் முக்கியம். நிறைய பேர் நான் ஜி அப்படிங்கிற வேல்யூ வந்து 9.81 சொல்லுவாங்க. ஆனா பார்த்தோன்னா அதுக்கு யூனிட் தெரியாது, வெறுமனே இல்லாட்டி 9.8 அதுக்கு முக்கியமா என்னன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா எர்த் கிராவிட்டிக்கு வந்து தமிழ்ல என்ன சொல்ல போனா அதுக்கு வந்து புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க, புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிவாங்க. ஃபர்ஸ்ட் முடுக்கம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முடுக்கம்னா என்ன, திசை வேகம்னா என்ன, வேகம். வேகம் திசை வேகம்னா என்ன, முடுக்கம்னா தெரிஞ்சுக்கணும். சரி, திசைவேகம் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் வெலாசிட்டினா திசைவேகம். சரி, ஃபர்ஸ்ட் மூணு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன். இதை வந்து நம்ம புரிஞ்சா அந்த யூனிட் புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது வந்து என்ன சொல்லுவோம், வந்து ஒரு இடத்துல இன்னொரு மூவ் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிவாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் இதுல இருந்து இங்க போகுது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மென்ட். அது பை டைம், அது என்ன இடப்பெயர்ச்சி பை காலம் தான் திசைவேகம் சொல்லுவாங்க. அது டெஃபினேஷன் இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படிவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்க, முடுக்கத்துக்கு இங்கிலீஷ் வந்து ஆக்சலரேஷன். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா திசைவேகம் பை நேரம் இல்லாடி காலம். திசைவேகம் பை நேரம், தட் இஸ் என்ன ஒரு செகண்ட்ல எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, அதான் வந்து வெலாசிட்டி பை டைம். ஒரு செகண்ட்ல வந்து எவ்வளவு ஸ்பீட்ல ஒரு ஆப்ஜெக்ட் போகுது, இல்ல ஒரு பொருள் வந்து மூவ் பண்ண ஒரு கார் போகுது, அதெல்லாம் அதுதான் என்ன சொல்லுவாங்க, முடுக்கமாங்க. அதான் என்ன சொல்றாங்க, நம்ம வந்து இந்த எர்த்தோட கிராவிட்டி என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்க வந்து 9.81 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அது எதுல சொல்றாங்க, முடுக்கத்துல அதை வந்து யூனிட்ல வந்து அளக்குறாங்க. அதே மாதிரி மூன்ஸ் கிராவிட்டி வந்து 1.62 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இது கிராவிட்டினா என்ன, கிராவிட்டி அப்படிங்கிறது ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த, அது எப்படி இருக்கும்னா நம்ம பூமியை நோக்கி இருக்கும், அதை எர்த்தோட கிராவிட்டி. இந்த மூணு கிராவிட்டி மூணு நோக்கி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கிராவிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா, அதனால நம்ம இந்த டயக்ராம் பிக்சர் போட்டுருக்கேன். பிக்சர் என்ன தெரியுது, ஒரு பொருள் தூக்கி போட்டா திருப்பி அகைன் ஏன் வருதுன்னா டியூ டு த கிராவிட்டி ஃபோர்ஸ். அதுமாதிரி ஆப்பிள் இருந்து மேலே ஏன் கீழே விழுதுன்னா அது கிராவிட்டி ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு டவுட் எப்படி வரும், அது வந்து எப்படி வெளியே போகுது அப்படின்னா டியூ டு த எஸ்கேப் வெலாசிட்டி, விடுபடு திசைவேகத்தினால ஒரு நம்ம ராக்கெட்ல லஞ்ச் பண்ணும்போது வெளியே பூமியை நோக்கி தாண்டி வெளியே போகுது. அது ஒரு வேகம் பார்த்தினா
11.2 கிலோமீட்டர் per செகண்ட். 11.2 கிலோமீட்டர் per செகண்ட் அப்படிங்கிறதா நான் என்னது எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த எர்த். நம்ம பூமியோடைய விடுபடு திசை பார்த்தோம்னா 11.2 கிலோமீட்டர் per செகண்ட் அப்படிங்கிறது. பேசிக்கா கிராவிட்டி பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அப்பனா வெயிட்டை பத்தி சொல்ல புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் மாஸ்னா என்ன சொல்லியிருக்கேன், நிறைன்னு சொல்லியிருக்கேன். வெயிட்னா என்னதுன்னா எடை, தமிழ் வந்து எடை அப்படிம்பாங்க. ஸோ வெயிட் என்ன சொல்லுவோம்னா, வெயிட் இஸ் எ மெஷர் ஆஃப் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த நான் சொல்லல கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இருந்துக்கலாம், அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த என்ன பண்ணுவோம், இந்த கிராவிடேஷன் அட்ராக்ஷன், அந்த அட்ராக்ஷன் வந்து இந்த ஆப்ஜெக்ட்னா அந்த கிராம்னா மாஸ். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த கிராவிடேஷன் அட்ராக்ஷன் வந்து எதுல படுது, மாஸ்ல வந்து உழுவுது. அதான் நம்ம வெயிட்டுமாங்க. ஸோ வெயிட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் த ஆப்ஜெக்ட் இஸ். வெயிட் ஆன் எர்த் இஸ் நாட் சேம் அஸ் யுவர் வெயிட் ஆன் மூன். என்ன சொல்லலாம், வெயிட் என்ன சொல்லுங்க, வெயிட் அப்படிங்க என்ன சொன்னா எடை அப்படிங்கிறது வந்து அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து மாஸ்ல விடுவதுதான் வெயிட்னு சொல்றோம். அப்ப வெயிட் வந்து என்ன, அது அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் மாறுச்சுன்னா வெயிட்டும் மாறும். அதன்னு சொல்லலாம். மாஸ் அப்படிங்கிறது நிறை வந்து எப்பயுமே மாறாது, வெயிட் வந்து மாறக்கூடியது அப்படின்னு சொல்றோம். வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லிருக்கோம்னா, வெயிட்டுக்கு வந்து வெயிட் என்ன சொல்லிச்சு, நெக்ஸ்ட் வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டி. ஜி அப்படிங்கிறது கிராவிட்டி. மாஸ்னா மாஸ் நிறை, ஜினா கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம். இதுக்கு என்ன யூனிட், வெயிட்டுக்கு என்ன யூனிட் பார்த்தா நியூட்டன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த நியூட்டன்ஸ் எப்படி வந்து பார்த்தோன்னா, கேஜி, மாஸ்க்கு வந்து யூனிட் கேஜி, ஜிக்கு யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ரெண்டையும் என்ன பண்ணும், ஆட் பண்ணோம்னா நமக்கு நியூட்டன்ஸ் அப்படிங்கிற யூனிட் இருக்கு. வெயிட்டிங் சிம்பிளா என்ன சொல்றோம்னா, அது ஃபோர்ஸ். இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து நம்ம மாஸ்ல நிறை மேல செயல்படுற புவியீர்ப்பு விசை தான் என்ன சொல்லுவாங்க, வெயிட்டுமா. சிம்பிளா மாஸ் நிறை மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசைக்கு பேர் தான் அந்த வெயிட்னு அர்த்தம். ஓகேவா. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, வெயிட் வந்து எம் இன்டு ஜி, தட் இஸ் மாஸ் இன்டு கிராவிட்டி. மாஸ்னா நிறை, ஜினா கிராவிட்டி. அதுக்கு என்ன யூனிட், வெயிட்டுக்கு என்ன யூனிட், நியூட்டன்ஸ். அது நியூட்டன்ஸ் எப்படி வந்துன்னா, மாஸ்க்கு யூனிட் மாஸ் கேஜி, ஜிக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆட் பண்ண வேணா கிடைக்கும், நியூட்டன்ஸ் அப்படி யூனிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அதேதான் திருப்பி என்ன பண்ணுவோம், திருப்பி நம்ம எகைன் நம்ம இப்போ மாஸ் பார்த்து வெயிட்னு பார்த்தாச்சு. எகைன் நம்ம திருப்பி நம்ம மாஸ் அப்படிங்கிறது என்ன, எகைன் ஆஃபன் கன்ஃபியூஸ் வித் வெயிட். திருப்பி நம்ம மாஸ்னா என்ன, வெயிட் அப்படின்னு திருப்பி அடிக்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வெயிட் டெல்ஸ் யூ ஹவு ஸ்ட்ராங் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இஸ் புல்லிங் ஆன் யுவர் மாஸ். சொன்னால ஃபர்ஸ்ட், வெயிட் டெல்ஸ் யூ எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து அந்த மாஸ் மீது செயல்படுது, அதாவது வெயிட். ஓகேவா. வெயிட்டுங்கிறது வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் மீன்ஸ் இங்க என்னது, கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து அந்த மாஸ் நிறை மீது செயல்படுறது தான் வெயிட் அப்படிம்பாங்க. ஸோ வெயிட் இஸ் அ ஃபோர்ஸ் அண்ட் இஸ் மெஷர்ட் இன் நியூட்டன்ஸ். அதான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சொன்னது வெயிட்டுக்கு என்னது, வெயிட் அப்படின்னு சொல்லலாம், சிம்பிளா சொன்னா ஃபோர்ஸ் சொல்லும். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம தெரியும். ஃபோர்ஸுங்க வந்து நான் விசைக்கு என்ன யூனிட், நியூட்டன் தெரியும். இங்க என்ன சொல்ல, வெயிட்டுக்கும் என்ன யூனிட், நியூட்டன் தான். அன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். மாஸ்னா வெயிட், மாஸ் பார்த்தீங்கன்னா அதுல பார்த்தா எந்த ஒரு அது வந்து மாஸுக்கு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி, இது வெயிட் வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெயிட் அப்படிங்கிற வெக்டார் குவான்டிட்டி. ஏன் வெக்டார் குவான்டிட்டி சொல்றோம்னா, அதுல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கேன், அந்த புவியீர்ப்பு விசையும் அந்த இது செயல்படுதா, அப்ப அது திசை இருக்கு. புவியீர்ப்பு விசை எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் எடுத்து தான் இருக்கும். நீங்க எந்த ஒரு ஆப்ஜெக்டும் நீங்க வந்து ஒரு பூமியில் தூக்கி போட்டா கண்டிப்பா எப்படி எதை நோக்கி வரும், அது வந்து பூமி நோக்கி தான் வரும். அது வந்து கண்டிப்பா அதே மாதிரி விழுவும்போது இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா வரும். அதனால நம்ம வந்து வெயிட் வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படிம்பாங்க. நம்ம வெயிட் வந்து அது யூனிட் வந்து நியூட்டன். முக்கியமா தெரிஞ்சுக்கிறது, வெயிட்னா என்ன, அதுதான் யூனிட். ஓகேவா. வெயிட்னா தமிழ்ல வந்து எடை. ஓகேவா. அதுக்கு யூனிட் வந்து நியூட்டன். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளா என்ன தனியா ஃபார்ம் நம்ம தெளிவா போட்டிருக்காங்க. இந்த வெயிட்னா என்ன, அடிக்கடி நம்ம வந்து வெயிட்டுக்கும் மாஸ்க்கும் நம்ம டோன்ட் கன்ஃபியூஸ். வெயிட்னா என்ன, மாஸ் தான் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வெயிட் அப்படிங்கிறது கண்டிப்பா என்னது, டபிள்யூனா வெயிட் தெரிஞ்சுக்கணும். டபிள்யூனா ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணா டபிள்யூ ஃபார் வெயிட், எம் ஃபார் மாஸ். என்ன சொல்லுங்க, டபிள்யூ சிக்கிள் டு எம் இன்டு ஜி. அப்படி மறக்கூடாது. டபிள்யூ சிக்கிள் டு எம். அடிக்கடி நான் வந்து இந்த டேர்ம் மட்டும் நான் வச்சுக்கணும், இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கணும். அதை தனியா வந்து இதுக்காக போட்டிருக்கேன். ஓகேவா. ஸ்லைட் போட்டிருக்கேன், இந்த ஃபார்முலா மட்டும் தெளிவா நான் வச்சுக்கணும். டபிள்யூனா வெயிட், நான் ஃபர்ஸ்ட் லெட்டரே புரிஞ்சுக்கலாம். டபிள்யூ ஃபார் வெயிட், எம் ஃபார் மாஸ். அப்ப டபிள்யூனா வெயிட் புரிஞ்சுக்கணும், எம்னா மாஸ். அப்ப டபிள்யூ சிக்கிள் எம்ஜிங்கிற ஃபார்முலாவை மறக்காம நான் வச்சுக்கணும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருக்கு. இது வந்து இதை பேஸ் பண்ணா அன்றைக்கு சப்போஸ் இப்ப மாஸ் வெயிட்டுக்கு நம்ம வந்து மாத்தணும், யூனிட் மாத்தணும்னா இது தெரிஞ்சாதான் மாத்த முடியும். அப்ப என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை கண்டிப்பா நான் வச்சுக்கணும். வெயிட் வந்து நியூட்டன் சொல்றோம், மாஸ் அதே மாதிரி போட்டுக்கோங்க. மாஸ் வந்து கேஜி, ஜிங்கிறது என்னது, ஆக்சிலரேஷன் ஆஃப் கிராவிட்டி. அதுக்கு என்ன சிம்பிள், ஜின்னு சொல்றோம். அதுக்கு என்ன வேல்யூ, 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா. இதான் நம்ம ஃபார்முலா சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம சொன்ன என்ன சொல்றோம், அவர் பெர்செப்ஷன் அப்படின்னா நம்ம கருத்துல யூகம் சொல்லிக்கணும். அவர் பெர்செப்ஷன் ஆஃப் வெயிட் மே பி டிஃபரெண்ட் இன் டிஃபரெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்பனா அதனா என்னது,
அப்ப நம்ம திடீர்னு நம்ம டவுட் வரும், என்ன சார் நம்ம வந்து வெயிட் அப்படிங்கிறது வந்து இடத்துக்கு மாறுபடுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரலாம், அதே நம்ம யூகிக்கலாம். அப்பனா எஸ் கரெக்ட். அப்பனா கண்டிப்பா வந்து வெயிட் வந்து என்ன ஆகும், இடத்துக்கு மாறுபடும். பட் மாஸுங்க வந்து இடத்துக்கு மாறுபடாது. மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். எங்க இப்ப வந்து 5 கேஜ்னா எந்த இடத்துக்கு போனாலும் 5 கேஜ் தான் இருக்கும். பட் வெயிட் எங்க தான் என்ன பண்ணும், எப்படி நம்ம வெயிட் கிடைக்கும், மாஸையும் கிராவிட்டியும் நம்ம மல்டிப்ளை பண்ணா வெயிட் கிடைச்சிடும். அந்த வெயிட் எதை பொறுத்து இருக்குது, கிராவிட்டி பொறுத்து இருக்கு. ஸோ வந்து our perception of weight may be different in different circumstances. That is right. அது நம்ம சிம்பிளா இங்க ஒரு டயக்ராம் போடுவாங்க பாரு. சிம்பிளா வந்து மாஸ் வெயிட் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து என்ன, இது பூமி. ரெண்டாவது உள்ள வந்து 3 வச்சிருக்காங்க. இதுல மாஸ் எவ்வளவு இருக்கு, 120 கேஜி ஒருத்தர் நம்ம இங்க இருக்கோம். என்னோட வெயிட் வந்து 120 கேஜி. அப்படின்னா வாட் இஸ் வெயிட், என்னோட மாஸ் வந்து 120 கேஜினா வாட் இஸ் வெயிட், 120 into 10. ஏன் 10 போட்டுனா அட் இஸ் 9.81 தான் ஜியோ வேல்யூ. அப்ராக்சிமேட்டா 10 ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டுருக்காங்க. ஒருத்தர் கொஞ்சம் எக்ஸாம் கொஸ்டின்லயே பார்க்கலாம், ஜிக்கு வந்து அவங்களே வேல்யூ கொடுப்பாங்க. அது ஜி டேக் G is equal to 10 meter per second square. அப்படின்னு எடுத்தா நான் நியரஸ்ட் வேல்யூ 9.8க்கும் 9. அந்த பக்கத்துல வேல்யூ 10 அப்படிங்கிறோம். ஸோ இவங்க 10 வச்சு போட்டுருக்காங்க. அப்ப நான் 120 into 10 மல்டிப்ளை என்ன கிடைக்கும், 1200 நியூட்டன். வெயிட் வந்து 1200 நியூட்டன் இதுல இருக்கு, பூமியில இருக்கு. இதே பார்த்தோன்னா இதுல எங்க இருக்கு, 3ல பார்த்தீங்கன்னா அதே மாஸ் 120 கேஜி தான். பட் வெயிட் என்ன ஆகுது, வெயிட் அங்க என்ன சொல்லுங்க, அது 1.62 வரைக்கும் வரும், 200 சம்திங். அப்ப 200 நியூட்டன் வந்து எது, 3ல வெயிட். அப்ப நான் வெயிட் என்ன தெரியுது, அதுல இருந்து கிளியர் தெரியுது, மாசுங்க வந்து நம்ம பூமியிலேயே 120 கிலோ தான், என்னது இந்த 3லயும் 120, 120 கேஜி தான். பட் வெயிட் வந்து இங்க 1200 நியூட்டன், நீங்க பார்த்தோன்னா 200 நியூட்டன். இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மாஸ்க்கு வெயிட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கம்பேரிசன் டேபிள் தெளிவா போட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் தெளிவா பார்த்தா நான் மாஸ் வெயிட்டுங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மாஸ் வெயிட் வந்து டோன்ட் கன்ஃபியூஸ் வித் மாஸ் அண்ட் வெயிட். எம் ஃபார் மாஸ் நான் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் இண்டிகேட்ஸ் அந்த எம் அப்படிங்கிறது மாஸ் வச்சுக்கணும், டபிள்யூங்கிறது வெயிட் என்ன வச்சுக்கணும். ஸோ தமிழ்ல எப்படி நான் வச்சுக்கணும், மாஸ் அப்படிங்கிறது நிறை, மாஸ் என்னதான் நிறை, வெயிட்னா எடை. ஸோ நிறை எடை அப்படின்னு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிஃபரன்ஸ் கம்பேரிசன்னா, ஃபர்ஸ்ட் மாஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். தட் இஸ் மேட்டர் ஆர் மெட்டீரியல். ஓகேவா? மாஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் த சேம் இன் எவரி. ஃபர்ஸ்ட் ஒன்னதான் சேம் இன் எல்லா பக்கம் இருக்கும். மாஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஏன்னா இங்க எத்தனை 3ல 120 கிலோனா சர்வீஸ் இதனுடைய வெயிட் வந்து மாஸ் 8ல வந்து 100 கிலோ அப்படின்னா நம்ம 3ல 100 கிலோ தான் இருக்கும். அதான் மாஸ் வந்து சேம் இன் எவரிவேர் அப்படின்னு. எல்லா இடத்துலயும் மாஸ் நிறை வந்து மாறுபடாதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வெயிட் என்ன சொல்லுங்க, வெயிட் டிபெண்ட்ஸ் அப் அந்த எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி. என்ன சொல்லுங்க, கிராவிட்டி பொறுத்த மாறும். அப்போது பூமியுடைய கிராவிட்டிக்கும் இதுக்குடைய 3 கிராவிட்டி மாறும். அப்போ மாறும்போது வெயிட்டும் மாறுபடும். ஃபர்ஸ்ட் கம்பேரிசன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து மாஸ் கேன் நெவர் பி ஜீரோ. மாஸ் என்ன சொல்லலாம், கண்டிப்பா ஜீரோ ஆகாது. எக்ஸாம்பிள் நம்ம நினைக்கலாம், என்ன சார் ஒரு சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு வெயிட். எக்ஸாம்பிள் பஞ்சு எடுத்துக்கும், இல்லை ஃபெதர், கோழி ரக இது மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஆனா வந்து நாட் ஏ ஜீரோ வெயிட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நெகிழ்ஜிபிள் அமௌண்ட் ஆஃப் மாஸ் என்ன பண்ணும், சப்போஸ் அது வந்து குவான்டிட்டி அதிகப்படுத்தணும்னா அது வெயிட் கிடைச்சிடும். ஸோ அப்போ வந்து மாஸ் நெவர் பி ஜீரோ. ஒரு சில பொருள் நினைக்கலாம், என்ன சார் ஒரு இன்னும் வெயிட் இல்லை, நம்ம வெயிட்லெஸ் சொல்றோம், இல்லை மாஸ்லெஸ் சொல்லுவோம். மாஸ்லெஸ் என்ன சொல்லுவோம்னா அப்போ வந்து என்ன பண்ணுவோம், கண்டிப்பா ஜீரோ ஆகாது. ஆனா கம்மியான அமௌண்ட், சப்போஸ் மில்லிகிராம்ல அளவுல கிராம்ல இருக்கலாம், பட் என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து ஜீரோ ஆகாது. பட் வெயிட் கேன் பி ஜீரோ. ஏன்னா சப்போஸ் இப்போ கிராவிட்டி இல்லாத இடத்துல ஒரு பூமியில பார்த்தீங்கன்னா கிராவிட்டி இல்லாத இடத்துல பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அங்க நம்ம வந்து வெயிட் வந்து அந்த இருக்கே இருக்கு, கிராவிட்டி இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ ஆகும்போது வெயிட் என்ன ஆகும், மாஸ் இன்டு வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டி. ஸோ மாஸ் வந்து இப்ப நம்ம வந்து 100 கிலோ வச்சிருக்கோம், ஒரு கிராவிட்டி இல்லாததுக்கு நம்ம போறோம், அப்படின்னா 100 இன்டு ஜீரோ ஜீரோ ஆயிடும். அப்ப வந்து வெயிட் கேன் பி ஜீரோ. பட் நிறை வந்து ஜீரோ ஆகாது, பட் எடை வந்து ஜீரோ ஆகும். நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட், மாஸ் டஸ் நாட் சேஞ்ச் அக்கார்டிங் டு லொகேஷன். ஸோ சொல்லிருக்கேன், மாஸ் வந்து என்ன ஆகுது, டஸ் நாட் சேஞ்ச் அக்கார்டிங் லொகேஷனை பொறுத்து நான் மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. பட் வெயிட் வந்து ஆகும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வித் ஹையர் ஆர் லோயர் கிராவிட்டி. ஏன் அதிகமாக குறையும்னா, அந்த கிராவிட்டி வந்து அந்த கிராவிட்டி வேலை அதிகமானா வெயிட் அதிகமாகும், கிராவிட்டி வேலை குறைஞ்சுன்னா வெயிட் வந்து குறையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், 4th பாயிண்ட், மாஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. மாஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முன்னே ஸ்கேலார் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாஸ் அப்படி ஸ்கேலார். ஏன் ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் தமிழ்ல அதே தான், ஸ்கேலார் அளவுமாங்க. இன்னொரு வெக்டர் அளவு இருக்கு. பிசிக்ஸ்ல வந்து இயற்பியல்ல வந்து பேசிக்கா நம்ம ஸ்கூல்லே படிச்சிருக்கோம். ஒரு டைம் தெரிஞ்சுக்கோம். ஸ்கேலார் அப்படிங்கிற என்ன அர்த்தம்னா, ஸ்கேலார் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், எண் மதிப்பு மட்டும் கொண்டு இருக்கும். எண் மதிப்பு மட்டும் பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் அப்படிங்கிறது 10 கிலோ, 10 கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ 10 கிராம், கிராம் ஆர் கிலோகிராம் தான் யூனிட். ஸோ 10 கிராம் அப்படின்னா 10ங்கிறது என்னது, எண் மதிப்பு. இங்கிலீஷ் என்ன சொன்னா மேக்னிடியூட் பாங்க. ஸ்கேலார் குவான்டிட்டி கண்டெய்ன்ஸ் ஒன்லி மேக்னிடியூட். ஸோ எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அது எந்த டைரக்ஷன் இருக்கு,
எந்த டைரக்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் அப்ப வந்து ப்ரெஷர், இப்ப வந்து ப்ரெஷர் வந்து 10 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 10ங்கிறது எண் மதிப்பு மட்டும் தான் இருக்கும். அதுல பார்த்தா எந்த ஒரு டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணாது. பட் வெயிட்ங்கிறது என்னது, வெக்டார் குவான்டிட்டி. ஏன் வெக்டார் குவான்டிட்டினா அது என்ன சொல்லுங்க, மேக்னிடியூட் அந்த வந்து வெயிட் வந்து 10 நியூட்டன் அப்படின்னா 10ங்கிறது வந்து அந்த மேக்னிடியூட், அந்த எண் மதிப்பு தான் 10ங்கிறது. அப்புறம் அந்த டைரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் எர்த் ஆர் அதர் கிராவிட்டி வெல். அப்ப என்ன பண்ணா அந்த அந்த இந்த திசையை இருக்கு ஆனா வெக்டார் வெயிட், ஏன் வெயிட் வெக்டார்னா அது கண்டிப்பா என்ன இருக்கு, அந்த மாஸ் மீது அந்த புவியீர்ப்பு விசை செயல்படுதா, புவியீர்ப்பு விசைக்கு பார்த்தா ஒரு திசை இருக்கு, ஆனா பூமி நோக்கி தான் இருக்கு. அப்ப அது திசை இருக்கு. எண் மதிப்பு மற்றும் திசை இருந்தா அது என்ன குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. அப்ப வெயிட் என்ன சொல்லுவோம், வெயிட் என்ன சொல்லுங்க, வெயிட்ல வந்து அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் அட்ராக்ட் மேல விழுவுனால அதுக்கு திசை இருக்கு. அப்ப வந்து வெயிட் வந்து வெக்டார் குவான்டிட்டி. இல்ல மாசுக்கு பார்த்தா வெறுமனே 10 கிராம்னு சொல்றோம், அதுல எந்த ஒரு திசையோ எந்த ஒரு இதுவுமே ஆக்ட் ஆகல. வெறுமனே அது எவ்வளவு அந்த இதுல வந்து எவ்வளவு மேட்டர்ஸ் எவ்வளவு மெட்டீரியல்ஸ் மட்டும் இருக்குன்னு பார்க்கணும், அது ஸ்கேலார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் மாஸ் மேபி, 5th பாயிண்ட், மாஸ் மேபி மெஷர்ட் யூசிங் அன் ஆர்டினரி பேலன்ஸ். ஆர்டினரி பேலன்ஸ் நம்ம வந்து எப்படி மாஸ் மெஷர் பண்ணும், 10 கிராம் இல்லாட்டி 100 கிராம் போனா அது பேலன்ஸ்னா தராசு, ஆர்டினரி தராசுல மெஷர் பண்ணுவோம். வெயிட் இஸ் மெஷர் இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பார்த்தோன்னா அது பார்த்தோன்னா கட்டி தவங்க வரும். அதில் பார்த்தோன்னா வெயிட் ஒரு சில இதை பார்த்தோன்னா நியூட்டன்ல இருந்து ஒரு சில ஸ்கேல் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா, நம்ம டெக்னிக்கல் லெவல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, வெயிட் வந்து நியூட்டன் சொல்லுவோம். அதுல பார்த்தா நியூட்டன் யூனிட்ல ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்கு. அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வெயிட்டை மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், மாஸ் யூஸ்வலி இஸ் மெஷர்ட் இன் கிராம்ஸ் அண்ட் கிலோகிராம். சொன்னால மாஸ் என்ன சொல்லுவாங்க, எப்படி மெஷர் பண்றாங்கன்னா கிராம்ஸையும் கிராம்லையும் கிலோகிராம் வந்து மெஷர் பண்ணுவாங்க. பட் வெயிட் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா இஸ் மெஷர்ட் இன் நியூட்டன். ஸோ அஸ் எ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ்க்கு நியூட்டன் தான், வெயிட்க்கு நியூட்டன் தான். ஏன்னா யூனிட். ஸோ ஃபோர்ஸ்க்கு யூனிட் நியூட்டன் தான், வெயிட்டுக்கு என்னது யூனிட் நியூட்டன் தான். ஸோ இதுல என்ன தெரியுது, மாஸ்னா என்ன, இது முக்கியமா இது மூலியமா நம்ம கிளியரா வந்து ஒரு முடிவுக்கு வந்துடணும். மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன. மாஸ் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் இன் என்னது, எது மெஷர் பண்ணுவாங்க, கிராம்லயும் கிலோகிராம்லயும் இருந்தா கண்டிப்பா அது மாஸ் தான். எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மாஸ் என்ன கண்டிப்பா என்ன ஆகும், மாஸ் வந்து டஸ் நாட் சேஞ்ச் எவ்ரிவேர். ஓகேவா, எங்குமே அங்க இடத்துக்கு தான் மாறாது, பட் வெயிட் வந்து மாறுபடும். அப்படி இருந்து இது வந்து கிளியரா தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே மாஸ் அப்படின்னா யூனிட் மாறக்கூடாது. ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண மாஸ்னா என்ன, வெயிட்னா தெளிவா ஒரு டைம் கன்க்ளூட் பண்ணிடலாம். எப்படி கன்க்ளூட் பண்றது, மாஸ் அப்படிங்கிறது அந்த மாஸ் அப்படின்னு ஆப்ஜெக்ட்ல உள்ள மெட்டீரியலுடைய நிறை. ஓகே, அந்த மெட்டீரியலுக்கு ஒரு வித்தியாசம், மெட்டீரியல் தான் என்ன சொல்லுவாங்க, அதான் மாஸ் நிறை அப்படிம்பாங்க. அந்த மேட்டர்ஸ் மெட்டீரியல்லாம் மாஸ் சொல்லுவாங்க. வெயிட்னா அந்த மாஸ்ல கூடிய கிராவிட்டி ஃபோர்ஸ், அதான் நான் சொல்லுவோம் வெயிட் எடையுமாங்க. நெக்ஸ்ட் வந்து மாஸ்க்கு என்ன யூனிட், கிராம்ஸ் ஆர் கிலோகிராம்ஸ். இதுக்கு என்ன யூனிட், நியூட்டன்ஸ். இந்த கிளியரா தெரிஞ்சுக்கணும் மாஸ் வெயிட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து வால்யூம். வால்யூம் என்ன அப்படிங்கிறது தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். வால்யூம் அப்படின்னா தமிழ்ல வந்து கன அளவு. இதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், வீன்னு சொல்லுவோம். வீன்னு சொல்லுவோம், வால்யூம் சொல்லுவோம். வால்யூம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஆக்சுவலா, ஸோ வால்யூம் ரிலேட்டட் டு த்ரீ டைமென்ஷன் ஆப்ஜெக்ட். த்ரீ டி அப்படின்னா 3 டைமென்ஷன் தான் நம்ம சொல்ல மாதிரி கேள்விப்பட்டோம். 2D 3D கேள்விப்பட்டோம். 2D அப்படின்னா 2 டைமென்ஷன், 3Dனா 3 டைமென்ஷன். ஸோ வால்யூம் இஸ் ரிலேட்டட் டு 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட். ஓகேவா, 2 டைமென்ஷன் லென்த் பொறுத்து வச்சு நம்ம வந்து அதுல வால்யூம் சொல்லக்கூடாது. ஸோ அப்ப சொல்ல வால்யூம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கண்டெய்னிங் டேக்அப். அப்ப என்னன்னா எவ்வளவு ஸ்பேஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கு, அதான் வந்து அது வால்யூம். எக்ஸாம்பிள் நான் ஒரு வாட்டர் தண்ணி தொட்டி எடுத்துக்கோம். தண்ணி தொட்டிகள் தண்ணி நப்பாதுக்கு முன்னாடி உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம், ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ் தான் சொல்லுவோம் வால்யூம். ஸோ வாட்டர் டேங்க் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஒரு 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்னா கண்டிப்பா எல்லா முப்பரிமாணம் ஆப்ஜெக்டும் எப்படி இருக்கும், கண்டிப்பா 3 டைமென்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் என்னது, ஈவன் ஒரு புக் எடுத்துக்கும், ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கும், இல்ல வந்து ஒரு செல் எடுத்துக்கும், எல்லா எப்படி இருக்கும், அது வந்து மூணு அளவு இருக்குமா. அப்ப 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் இருந்தா கண்டிப்பா அதுக்கு வால்யூம் இருக்கும். சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சம்திங் டேக்ஸ் அப். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அந்த இதுல வந்து எவ்வளவு வந்து இருக்கு, எவ்வளவு அக்யூவ் பண்ணிக்குது அப்படிங்கிறத வால்யூம் எடுப்பாங்க. வால்யூம் இஸ் ஃபவுண்ட் பை மல்டிப்ளைங் தி டிஸ்டன்ஸ். எப்படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் வால்யூம் வந்து, இதை பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ என்ன கன செவ்வகம், ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கா, ஒரு குயூபாய்டு, நம்ம இங்கிலீஷ்ல குயூபாய்டு, தமிழ் வந்து ஒரு கன செவ்வக ஷேப்ல இருக்கு. இதுல பார்த்தோன்னா 3 அளவு இருக்கு பத்தியா, லென்த், பிரெத், ஹைட். 3 லென்த் வந்து 10 மீட்டர், வித் வந்து 10 மீட்டர், ஹைட் 20 மீட்டர். 3 என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், நமக்கு வந்து என்ன கிடைக்கும், வால்யூம் கிடைச்சிடும். இதுக்கு வால்யூம்னா என்ன சொல்லுங்க, அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சம்திங் டேக்ஸ் அப். ஒரு இதுக்குள்ள வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அக்யூ பண்ணிக்குது அப்படிங்கிறதா வால்யூம், கன அளவு. தமிழ்ல வந்து கன அளவு. கன அளவுக்குரிய ஃபார்ம்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப கன செவ்வகமா வந்து என்ன பண்ணும், 3 அளவையும் பிரிக்கணும். எக்ஸாம்பிள் 2D இப்ப லென்த் பிரெத் மட்டும் எடுத்தானோ அது வந்து ஏரியா. லென்த் பிரெத் மட்டும் என்ன பண்ணும், அது பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இப்ப 2 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் தான் பரப்பளவு. 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் 3 முப்பரிமாண
ஒரு உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாடி ஒரு பொருள் இருந்தா அதை என்ன பண்ணலாம், அது வந்து அதுக்கு தான் கன அளவு கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் கன அளவு கண்டுபிடிக்க முடியாது. அது ஒன்லி ஃபார் ஏரியா பரப்பளவு தான் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் இது கனசதுரத்துக்கு ஃபார்முலானா 3மே பெருக்கும். லென்த், பிரெத், ஹைட் 3 பெருனா கிடைக்கும். வால்யூம் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வால்யூம்க்கு என்ன யூனிட் பார்க்கலாம். என்ன வால்யூம்க்கு என்ன யூனிட்? மீட்டர் கியூப். எப்படி மீட்டர் கியூப் இருந்துச்சு? 3 மீட்டர் இருக்கா? லென்த்துக்கு 1 மீட்டர் இருக்கு, வித்துக்கு 1 மீட்டர் இருக்கு, ஹைட்டுக்கு 1 மீட்டர். அப்ப மீட்டர் ரெண்டு மீட்டர் என்னது? மீட்டர் கியூப். ஸோ வந்து வால்யூம் அப்படின்னா என்ன யூனிட்? வால்யூம்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சம்திங் டேக்ஸ் அப். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கு அப்படிங்கிறது வால்யூம். அதுக்கு என்ன யூனிட்? ஃபார்முலா பார்த்தோன்னா கனசதுரத்துக்கு ஃபார்முலானது லென்த், பிரெத், ஹைட் 3 அளவும் இருக்குன்னா நம்ம என்ன கிடைச்சிடும்? வால்யூம் கிடைச்சிடும். அது யூனிட் வந்து மீட்டர் கியூப் அடிக்கும். இங்க மீட்டர் கியூப் ஆர் மில்லிமீட்டர் கியூப் ஆர் சென்டிமீட்டர் கியூப் தான் சொல்லிக்கலாம். அதெல்லாம் மொத்தம் எப்படி இருக்கும்? வால்யூம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூப்ல இருக்கும். ஓகேவா? அதான் வந்து வால்யூம். நெக்ஸ்ட் இன்னும் சிம்பிள் ஆப்ஜெக்ட் போட்டுருக்கோம். சிலிண்டர் எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் கனசதுரம் பார்த்துருக்கோம். சிலிண்டருக்கு என்ன வால்யூம்? வால்யூம் சிலிண்டர் கேஸ் 2 parallel concurrent circular bases connected by height. நம்ம சிலிண்டர் எப்படி இருக்கும் தெரியும். இப்ப சிலிண்டருடைய கட் பண்ணி பார்த்தா கிராஸ் செக்ஷன் பார்த்தா சர்க்குலர் தெரியும். அப்ப அது என்ன டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்? 2 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட். சர்க்கிள் கட் பண்ணி பார்த்தா 2 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட். இதே பார்த்தோம்னா 3 டைமென்ஷன். ஏன்னா தமிழ்ல வந்து சிலிண்டர்னா உருளை. உருளையில என்ன இருக்கும்? உருளைக்கு வந்து மொத்தம் ஒரு 2 பேஸ் இருக்கு, ஒரு ஹைட் இருக்கு. அது சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிசி பிஹெச். பிஹெச்னா என்ன தான்? ஹைட் அண்ட் பேஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதுக்கு என்ன ஃபார்முலா போடலாம்னா பிசி ஏரியா ஆஃப் த பேஸ் வந்து இன்னும் சிம்பிளா என்ன சொல்லலாம்? வால்யூமுக்கு வந்து சிம்பிளா ஃபார்முலா என்ன ஃபார்முலா? வால்யூம் சிக்கல்ல ஏரியா இன்டு லென்த் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஏரியா இன்டு லென்த் பண்ணா நான் எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பொருளுடைய ஏரியாவும் என்ன பண்ணும்? அந்த லென்த்தையும் இருக்குன்னா என்ன கிடைக்கும்? லென்த் அப்படிங்கிறது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட் அங்க லென்த் அப்படிங்கிறது. ஸோ வால்யூம் சிக்கல் ஏரியா ஆஃப் த பேஸ் இன்டு ஹைட். இப்போ ஏரியா என்னங்க? ஏரியாங்க வந்து கீழே பேஸோட ஏரியா பேஸ் இருக்கு. அந்த பேஸோட ஏரியா பையாஸ் ஸ்கொயர். ஹைட் எவ்வளவு? ஹெச் வந்து ஹைட் உயரம். அப்போ பையாஸ் ஹெச் தான் வால்யூம். இதே ஃபார்முலானது சிலிண்டருக்கு ஃபார்முலா வந்து பையாஸ் ஹெச். சரிமா? இதுக்கு என்ன யூனிட்? இதுக்கு என்ன யூனிட்? இதுக்கும் எல்லாத்துக்கும் யூனிட் என்னது? மீட்டர் கியூப் ஆர் சென்டிமீட்டர். சப்போஸ் ரேடியஸ் மீட்டரா இருந்தா மீட்டர் கியூப் போகணும். ரேடியஸ் ஹைட் மீட்டரா இருந்தா தான் மீட்டர் கியூப். என்ன சார் காமனே வால்யூம்க்கு வந்து மீட்டர் கியூப் அப்படி கிடையாது. அந்த என்ன அந்த லெட்டர்ல வந்து அந்த என்ன பண்ணிருக்காங்க? அந்த டைமென்ஷன் வந்து சேம் என்ன இருக்கும்? சென்டிமீட்டர் இருந்தா சென்டிமீட்டர் கியூப் போகணும், மீட்டர் இருந்தா மீட்டர் கியூப் போகணும். ஓகேவா? இதாம வால்யூம். வால்யூம் என்ன அர்த்தம்? எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து நம்ம அக்யூப் பண்ணிருக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ல அப்படிங்கிறதா வால்யூம். என்னது? வால்யூம். இன்னொரு டாபிக் இந்த வால்யூம் பத்தி சொல்லும் போது பார்த்தோன்னா நம்ம மீட்டர் கியூப் சொல்லியிருக்கோம். ஓகேவா? இன்னொன்னு சென்டிமீட்டர் கியூப் சொல்லுவோம். என்ன சொல்லலாம்? சென்டிமீட்டர் கியூப் சொல்லலாமா? இப்போ சப்போஸ் இப்ப இந்த இதோடைய பார்த்தோன்னா இருக்கும். இது சென்டிமீட்டர்ல இருந்து என்ன சொல்லுவோம்? சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கியூப் இன்னும் ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லுவோம்னா சிசிம்பாங்க. சிசி என்ன அர்த்தம்னா கியூபிக் சென்டிமீட்டர். என்ன அர்த்தம்? வால்யூம் பத்தி சொல்லும்போது கியூபிக் மீட்டர் கியூப்னா சொல்லுவோம். எதுவும் என்ன பண்ணுவோம்? கியூபிக் மீட்டர்பாங்க. சிஎம்னா அர்த்தம் கியூபிக் மீட்டர். சிசி அப்படின்னா அர்த்தம்னா கியூபிக் சென்டிமீட்டர். இந்த சிசிங்கிற டேர்ம் நம்ம எங்க வெளியே நம்ம வந்து பிராக்டிகலா வெளியே எங்க பாத்துக்கலாம் அப்படின்னா வால்யூம் எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தோன்னா இந்த பைக் எல்லாம் போட்டிருக்கோம். பாத்துருக்கீங்களா? பைக்ல வந்து பார்த்தோன்னா இந்த பல்சர் 120 சிசி 100 சிசி அப்படின்னு போட்டுருப்பான். டிவிஎஸ் 50 அப்படிங்கிற என்ன? அதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சிசிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா அவருடைய அந்த அந்த சிலிண்டருக்கு உள்ள இப்போ இன்ஜின் அப்படின்னா உள்ள ஒரு சிலிண்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் இருக்கும். பிஸ்டன் மேலே எங்கேயும் போயிட்டு வந்துருக்கும். அந்த ஸ்டோக் வால்யூம் அப்படிங்க. அந்த ஸ்டோக் வால்யூம் தான் அந்த பைக்ல போட்டு பைக்லயோ இல்லை எல்லாத்துலயும் பைக் கார் எல்லாத்துலயும் இருப்பாங்க. சிசின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வால்யூம் என்ன அர்த்தம்? அந்த சிலிண்டர் வந்து அந்த சிலிண்டருக்குள்ள பிஸ்டன் போகக்கூடிய தொலைவு அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த அந்த தொலைவு தான் சொல்லுவாங்க. அந்த தொலைவு அந்த அந்த சிலிண்டர் வந்து சிலிண்டருக்குள்ள பிஸ்டன் போகக்கூடிய அந்த கன அளவு வால்யூம் தான் சொல்லுவாங்க. அந்த சிசின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வண்டியில பார்த்தோன்னா 150 சிசி இல்லை 100 சிசின்னு போட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வண்டியில பார்த்துருக்கலாம். நம்ம வந்து ஒரு பல்சர்ல எல்லாம் அதில் பார்த்தோன்னா தெரியும். அந்த சிசின்னு போட்டுருப்பாங்க. சிசி இண்டிகேட்ஸ் என்ன அர்த்தம்? சிசி அப்படிங்கிறது வந்து கியூபிக் சென்டிமீட்டர். ஸோ நம்ம இனிமேல் நெக்ஸ்ட் போனா பாருங்க வெளியே எங்கேயாச்சும் என்ன போட்டிருப்பாங்க? பைக்ல போட்டிருக்க சிசிக்கு என்ன மீனிங்? ஸோ சிசி அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் தட் இஸ் ஸ்டோக் வால்யூம். இப்போ இன்ஜின்ல டெக்னிக்கலா சொல்லலாம் என்ன பண்ணும்? அது ஸ்டோக் வால்யூம். தட் இஸ் அந்த பிஸ்டனுக்குள்ள சிலிண்டருக்குள்ள இருந்து பிஸ்டன் வந்து போகக்கூடிய எவ்வளவு தூரம் வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த அந்த வால்யூம் கன அளவு தான் அந்த ஸ்டோக் வால்யூம் வாங்க. அந்த ஸ்டோக் வால்யூம் யூனிட் சிசி வாங்க. அதெல்லாம் பைக்ல பார்த்தீங்கன்னா 100 சிசி இல்லை 120 சிசின்னு போட்டுருப்பாங்க. ஸோ இதை வால்யூம் அப்படி என்ன சொல்லியிருக்கோம்? அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ். இப்ப எப்பயுமே வச்சு இப்படி எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்ல அக்யூ பண்ணிக்குது அதுதான் வால்யூம் வாங்க. வால்யூம் என்ன? வால்யூம் எப்படி கிடையாது? வால்யூம் ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா இருக்கு. நம்ம ரெண்டு முக்கியமா பார்த்துருக்கோம். வால்யூம் வந்து கனசதுரத்துக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்ப மூணு அளவு சப்போஸ் கனசதுரம்னா அதே என்ன பண்ணுவோம்? கனசதுரத்துக்கு என்ன பண்ணுவோம்? 3 அளவும் பெருக்கணும். அதுதான் எல்லாமே ஒன்னா இருக்குமா? ஏ கியூப் ஃபார்ம். இதுக்கு என்ன ஃபார்முலா? எல் இன்டு பி இன்டு ஹெச். இது கனசதுரத்துக்கு. சிலிண்டர் என்ன ஃபார்முலா?
அதுனா என்னது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது வந்து கன அளவுக்குரிய ஃபார்முலா. நம்ம ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்புக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போய் ரெண்டு இது பார்த்துருக்கோம், கன செவ்வகத்துக்கும் சிலிண்டருக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து இப்ப என்ன பார்த்தாச்சு, இப்ப என்ன பார்த்துருக்கோம், மாஸ்னா என்ன பார்த்துருக்கோம், வெயிட்னா என்ன பார்த்துருக்கோம், வால்யூம் என்ன பார்த்துருக்கோம். மூணுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், வாட் இஸ் மாஸ், வாட் இஸ் வெயிட், வாட் இஸ் வால்யூம், இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அது டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அதோட யூனிட் தெரிஞ்சுக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட் டென்சிட்டி. நெக்ஸ்ட் பார்க்குற டாபிக் வந்து டென்சிட்டி. டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. டென்சிட்டினா அர்த்தம் அடர்த்தின் மீனிங். ஓகேவா? அடர்த்தி. அடர்த்தி அப்படின்னா ஹவு த பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு இன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து எப்படி வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பேக் பண்ணிருக்காங்க, அதை தான் டென்சிட்டிமாங்க. அது டெஃபினேஷன் தான். டென்சிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பா எல்லா பொருளும் ஒரு என்னது, எல்லா பொருளும் ஒரு பார்ட்டிகல்ஸ் உள்ள இருக்கும், இருக்குமா இருக்காதா? அப்ப இருக்கும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் அங்க டயக்ராம் போட்டுருங்க. டயக்ராம் தெரியுதா? அந்த டயக்ராம் ஒரு கிரீன் கலர்ல போட்டுருக்கோம். கிரீன் கலர் டென்சிட்டி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடு உள்ள ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், உள்ள உள்ள பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா கேப் விட்டு இருக்கு. ஓகேவா? இங்க ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, அந்த ஒண்ணுக்கும் நெருக்கமா இருக்கு, அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கு, ஒண்ணுக்கும் நெருக்கமா இருக்கு. இதை வச்சு நம்ம சொல்லுவோம் ஹவு க்ளோஸ்லி த பார்ட்டிகல்ஸ் ஆர் பேக்டு இன் அன் ஆப்ஜெக்ட். அதான் நம்ம டென்சிட்டிமா. தமிழ்ல அடர்த்தி. எவ்வளவு அடர்த்தி சொல்லுவோம்ல, யாருன்னா அடர்த்தியே இருக்காது. அடர்த்தின்னு அர்த்தம் ரொம்ப க்ளோஸ், பக்கமா இருக்குது, அடர்த்தி அதிகம். துறந்தரமா இருந்தா அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி துறந்தரமா இருந்தா அடர்த்தி வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு இருக்கும். அதான் மீனிங். ஃபர்ஸ்ட் பாரு, அதுக்கு என்ன மேத்தமெட்டிக்கல் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி இஸ் டிஃபைன் த ரேஷியோ பிட்வீன் மாஸ் அண்ட் வால்யூம். மாஸுக்கு வால்யூமுக்கு என்ன பண்ணணும், ரெண்டுக்குள்ள விகிதம் தானே டென்சிட்டி. மாஸுக்கும் வால்யூம், மாசா நிறைக்கும் கன அளவுக்கும் உள்ள விகிதமே அடர்த்தி என்று அழைக்கப்படும். தமிழ் மாஸ்னா நிறை அடர்த்தி இல்ல அடர்த்தி. இதுக்கு என்ன யூனிட் அப்படின்னா கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். சொன்னால சிசினா சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இது சிஜிஎஸ் யூனிட்ல சொல்லுவாங்க. நம்ம எஸ்ஐ யூனிட்ல கேஜி பர் மீட்டர் கியூப். கேஜி பர் மீட்டர் கியூப் எதுக்கு யூனிட்? டென்சிட்டிக்கு என்ன யூனிட்? கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அல்லது கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் லோ டென்சிட்டி மெட்டீரியல் பார்த்தோன்னா எபாக்சி ஆர் பிளாஸ்டிக். இதெல்லாம் லோ டென்சிட்டி மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஹை டென்சிட்டி மெட்டீரியல் எதுனா ஆஸ்மியம், இரிடியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை டென்ஸ் மெட்டீரியல். ஓகேவா? இதெல்லாம் அதுக்கு தெரியும், பிளாஸ்டிக்னா நமக்கு வெயிட் கம்மியா இருக்கும். வெயிட் கம்மியா இருந்தா கண்டிப்பா டென்ஸ் கம்மியா இருக்கும். எபாக்சி அப்படிங்கிற ரெசின் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் தெர்மோகோல்லாம் பார்த்துக்கோங்க, அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், வெயிட் கம்மியா இருக்கும். இப்போ எவ்வளவு பெருசா இருந்தாலும் வெயிட் கம்மியா. என்ன காரணம், உள்ள பார்ட்டிகல்ஸ் கேப் அதிகமா இருக்கும். அப்ப வந்து வெயிட் கம்மியா இருக்கும். இந்த ஹை டென்சிட்டி மெட்டீரியல் ஆஸ்மியம், இரிடியம்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குல்லே அதிகமான டென்சிட்டி மெட்டீரியல், ரொம்ப அதிகமான டென்சிட்டி மெட்டீரியல் ஆஸ்மியம் தான். இருக்குல்லே ஹெவி டென்சிட்டி. இருக்குல்ல மெட்டீரியல் ஆஸ்மியம் வந்து வெரி டென்சிட்டி மெட்டீரியல், அதிகமான டென்சிட்டி மெட்டீரியல். நெக்ஸ்ட் காமன் மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். டென்சிட்டி மெட்டீரியல் காமன் என்னென்ன பார்த்தா, அதான் ஃபர்ஸ்ட் சொன்னது எபாக்சி அப்படிங்கிறது. இதில் பார்த்து தெர்மோகோல் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை பார்த்து இங்கே யூஸ் பண்ணும் போது தான் எபாக்சினா பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டரியில இந்த அச்சு வார்ப்பு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எபாக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது லோ டென்சிட்டி மெட்டீரியல். நெக்ஸ்ட் காமனா பார்த்தா ஒரு சில மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அலுமினியத்துக்கு எவ்வளவு? அலுமினியத்துக்கு 2700 kg per meter cube. அலுமினியத்துக்கு 2700 kg per meter cube. இல்லாட்டி அதுக்கு கிராமம் சொல்றாங்க 1010 2.7 kg meter cube. பிராஸ்க்கு என்னது 8.47 அப்படிங்கிற 8.47 கிராம் பர் மீட்டர் கியூப். இல்லாட்டி கிலோகிராம்னா 8470. காங்கிரீட்டுக்கு 2200, காப்பருக்கு 8890, டைமண்டுக்கு 3520, கோல்டுக்கு 19300. நம்ம தெரிஞ்ச மெட்டீரியல் அதிக டென்சிட்டி மெட்டீரியல் வந்து கோல்டு தான் அதிகமான டென்சிட்டி மெட்டீரியல். முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அலுமினியம் தெரிஞ்சுங்க 2.7 கிராம் பர் மீட்டர் கியூப், 2700. பிராஸ்க்கு 8479. அயன் ஸ்டீல் தெரிஞ்சுக்கணும். ஸ்டீலுக்கு 7860. அப்புறம் பார்த்தோன்னா ஐஸ்க்கு மத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமா பார்த்தோன்னா அலுமினியம், பிராஸ்லாம் நம்ம வந்து ரெகுலர் யூஸ் பண்ண மெட்டீரியல், அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அலுமினியத்துக்கு 2700 kg per meter cube. கிராம் சொன்னா 2.7. பிராஸ்க்கு 8460, காப்பருக்கு 8890 தெரிஞ்சுக்கணும். சில்வருக்கு 10500. இது மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஆஸ்மியம் வந்து இரிடியத்துக்கு டென்சிட்டி பார்த்தா 22.56 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஆஸ்மியத்துக்கு பார்த்தா 22.59 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இது வந்து டென்சிட்டியோட காமன் டென்ஸ் மெட்டீரியல். டென்சிட்டி ஈக்குவேஷன். டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தா தான் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்துருவோம். ஓகேவா? இது முக்கோணத்தை எப்படி சொல்றாங்க இதுல இந்த பார்த்தா டென்சிட்டி ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்களா? இது மாதிரி நான் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மேல மாஸ் போட்டுக்கணும், கீழே சாரி மேல மாஸ், கீழே டீனா டென்சிட்டி, வீணா வால்யூம். மேல எம்னா மாஸ், டீனா டென்சிட்டி, வீணா வால்யூம். இந்த ட்ரையாங்கிள் எப்படி போட்டு வச்சிருக்கோம் என்ன எக்ஸாம்பிள் கணக்குல வந்து எம் கேட்கறான் என்ன பண்ணணும், மாஸ் கேட்கறான் நான் எப்படி போடணும்னா, மாஸ் கேட்டா எம் ஈக்குவல் எழுதிக்கணும், கீழே ஒண்ணு பக்கத்துல தான் பெருக்கிக்கணும், மேல கீழே இருந்தா வகுத்துக்கணும். அதான் கான்செப்ட். இதுல டென்சிட்டி ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா பக்கத்துல டிவி பக்கம் இருக்கா, அப்ப நம்ம ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும். மாஸ் என்ன மேல இருக்கா, அப்ப டி கேட்டாங்கன்னா டென்சிட்டி கேட்டா டென்சிட்டி சீக்குவல் என்னது
டி ஈக்குவல் டு எம் மேல இருக்கா, எம் மேல எழுதிக்கணும், வகுத்தல் கீழே வி எழுதிக்கணும். சப்போஸ் இப்போ வந்து டென்சிட்டி கேட்டாங்கன்னா டி, மாஸ் கேட்டாங்கன்னா மாஸ் எம் ஈக்குவல் டு மிச்ச 2 வேரியபிள் என்ன, டிவி இருக்கா, அப்புறம் என்ன பண்ணும், டிவியும் பெருக்கணும். சப்போஸ் வால்யூம் கேட்டாங்கன்னா பி ஈக்குவல் டு எம் பை டி. இதை வச்சு நம்ம டென்சிட்டி ட்ரையாங்கிள் அந்த ஃபார்முலா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டு வச்சுக்கோன்னா ஈஸியா ஃபார்முலாவை மூணுக்குமே ஃபார்முலா, எம்க்கு என்ன ஃபார்முலா எழுதிக்கலாம், டிக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம், பிக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். இதை வந்து டென்சிட்டி ஃபார்முலா. இப்போ சம் பார்க்கலாம். வாட் இஸ் த டென்சிட்டி இன் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டென்சிட்டி இன் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் அயன் கியூப் இஃப் இட் weighs 4.8 kg அண்ட் வால்யூம் இஸ் 640 சென்டிமீட்டர் கியூப்? ஒரு பொருள் அயன் கியூபோடைய டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். சாரி, டென்சிட்டி வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் எவ்வளவு, 4.8 kg, வால்யூம் எவ்வளவு, 640 சென்டிமீட்டர் கியூப். என்ன கேட்டிருக்காங்க, டென்சிட்டி வந்து எதுல கேட்டிருக்காங்கன்னா கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் கேட்டிருக்காங்க. பண்ணா மாஸ் என்ன பண்ணும், மாஸ் கிவன் வந்து மாஸ் 4.8 kg. அது வந்து ஏன் கிராமம் மாத்திரம்னா நம்ம கேட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் டென்சிட்டி இன் கிராம்ல கேட்டிருக்காங்க. என்ன பண்ணும், இந்த கிலோகிராம கிராம மாத்திக்கும். 4.8 போட்டு 4884 போட்டுக்கும். வால்யூம் எவ்வளோ, 640 சென்டிமீட்டர் கியூப். என்ன கண்டுபிடிக்கணும், டென்சிட்டி. நம்ம டென்சிட்டி ஃபார்முலா என்ன, மாஸ் பை வால்யூம். போட்டா என்ன ஆகுது, டி = 7.2 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இதான் டென்சிட்டி ஆஃப் இந்த கணக்கு. இது மாதிரி கணக்கு கேட்பாங்க. அந்த கணக்கு என்ன சொல்லிருக்கேன், இந்த ஃபார்முலா வச்சுக்கணும். ஓகே, அந்த ஃபார்முலா தான் டி = எம் பை வியா. எம் பை எப்படி, மாஸ் பை வால்யூம் எப்படி இருந்துச்சு, இந்த ட்ரையாங்கிள்ல பார்த்தா என்னது, டென்சிட்டி எம் மேல இருக்கா, பி கீழே இருக்கா. இப்போ எம் மேல எழுதிக்கணும், கீழே வால்யூம் எழுதிக்கணும். மூணு என்ன தெரிஞ்சுக்கணும், எம்னா மாஸ், டினா டென்சிட்டி, பினா வால்யூம். இப்போ கணக்குல வந்து என்ன டென்சிட்டி கேட்டா என்ன பண்ணும், எம் மேல எழுதி வால்யூம் எழுதிட்டா ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். வாட் இஸ் த மாஸ், இந்த கணக்கு பாருங்க. வாட் இஸ் த மாஸ், செகண்ட் சம் வந்து வாட் இஸ் த மாஸ் இஃப் த டென்சிட்டி ஆஃப் பாடி இஸ் 7.6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அண்ட் இட்ஸ் வால்யூம் இஸ் 25 சென்டிமீட்டர் கியூப். இந்த கணக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த கணக்குல மாஸ் கேட்டிருக்காங்க. போன ஃபர்ஸ்ட் கணக்குல என்ன கேட்டிருக்காங்க, டென்சிட்டி கேட்டாங்க. இந்த கணக்குல மாஸ் கேட்டிருக்காங்க. மாஸ்னா நிறை. நிறை, ஒரு பொருள் நிறை என்ன கேட்டிருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டினா அடர்த்தி. அடர்த்தி வந்து 7.6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். கன அளவு, வால்யூம்னா கன அளவு. வால்யூம் எவ்வளவு, 25 சென்டிமீட்டர் கியூப். ரெண்டு என்ன ஃபர்ஸ்ட் நம்ம முன்ன ப்ராப்ளத்துல கிவன் டேட்டா கரெக்டா எழுதிக்கணும். கிவன் டேட்டானா கரெக்டா எழுதிக்கணும். டென்சிட்டி டி = 7.6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப், வால்யூம் 25 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் மாஸ் கேட்டிருக்காங்க. மாஸ்க்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், டென்சிட்டி மாஸ் பை வால்யூம் தெரியும். மாஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. எப்படி இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோ, இந்த ட்ரையாங்கிள் நான் வச்சுக்கணும். மாஸ்க்கு என்ன ஃபார்முலா, இங்க பார்த்தீங்கன்னா மாஸ் கேட்டுருக்காங்களா, மாஸ் கேட்டுக்கலாம். மிச்சம் ரெண்டு என்ன இருக்கு, டிவி இருக்கா, டிவி பக்கத்துல நான் ஒண்ணு பெருக்கணும். அப்ப டி = என்னது, எம் இன் டிவி. சரி, டி = டி இன் டிவி. சரி, எம் டி = எம் பை வி, எம் = டி இன் டிவி. டி டென்சிட்டி வால்யூம் பெருக்கா இருக்கும், மாஸ் கிடைச்சிடும். ஸோ மாஸ்க்கு யூனிட் ஏன் கிராம் போறோம், அந்த டென்சிட்டி வந்து கிராம்ல இருக்கனால நம்ம யூனிட் கிராம்ல இருக்கும். அப்ப 7.6 × 25 நம்ம பெருக்கா இருக்கும், 190 கிராம் வந்து. அதே மாதிரி இந்த சம், வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் மெர்க்குரி, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் மெர்க்குரி இஃப் மாஸ் ஆஃப் மெர்க்குரி இஸ் 1 kg and density is 13.6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் மெர்க்குரி, மெர்க்குரியோட கன அளவு என்ன கேட்டிருக்காங்க. ஏன்னா இஃப் மாஸ் ஆஃப் மெர்க்குரி 1 kg, மாஸ் 1 kg கொடுத்துருக்காங்க. அண்ட் டென்சிட்டி இஸ் 13.6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் என்ன ஃபார்ம் சொல்லிருக்கேன், வால்யூம் என்னது, வால்யூம் வந்து மாஸ் பை டென்சிட்டி. அந்த ட்ரையாங்கிள் இருந்து பாத்துக்கலாம். பி ஒண்ணுக்கு பி கேட்டிருக்காங்கன்னா மிச்சம் ரெண்டு என்ன இருக்கும், மிச்சம் ரெண்டு இருக்கு, மாஸ் டென்சிட்டி இருக்குமா. அப்ப மாஸ் மேல இருக்கு, டென்சிட்டி கீழே இருப்பாங்க, எம் பை டி கொடுக்கும். வால்யூம்னா இதுக்கு மாஸ், வால்யூம் என்ன மாஸ் சொல்லுங்க. இதே அதே மாதிரி ஏன் வந்து இங்க மாஸ் வந்து 1 kg கொடுத்துருக்காங்களா, ஏன் அந்த கிராமம் மாத்தணும்னா நம்ம டென்சிட்டி கிராம்ல இருக்கனால இதே மாசையும் நம்ம கிராமம் மாத்திக்கணும். அது இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட் கன்வர்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இயர் பார்க்கணும், நம்ம வெறுமனே டக்குன்னு நம்ம 1/13 ஆரம்பிடக்கூடாது. இப்ப 1/13 போல வாட்டா ஆன்சர் தப்பா என்ன பண்ணணும், இந்த டென்சிட்டி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த யூனிட் பார்க்கணும். டென்சிட்டி கிராம்ல இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணணும், கொடுத்துருக்க மாசையும் கண்டிப்பா கிராமம் மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் டென்சிட்டி யூனிட் பார்த்துட்டு தான் போகணும். சப்போஸ் டென்சிட்டி கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, டென்சிட்டி கேட்டா என்ன பண்ணணும், என்ன மாஸ் என்ன போடுறோமோ அதே வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம், வாட் இஸ் த மாஸ் இன் கிராம்ஸ் இஃப் a force of 15 times acting on a mass m producing an acceleration of 2.5 cm/s². இதுல கேட்டிருக்காங்க, மாஸ் கேட்டிருக்காங்க. பட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் a force of 15 times acting on a mass m producing an acceleration of 2.5 cm/s². இது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபோர்ஸும் ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க. பட் மாஸ் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், நான் இந்த ஃபர்ஸ்ட் எழுதி படிச்சோமோ நம்ம நியூட்டன்ஸ் செகண்ட் அப்படின்னு. நியூட்டன் செகண்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், வெயிட் ஈக்குவல் மாஸ் இன்டு கிராவிட்டி பார்த்தோமா, அதே தான் இங்கேயும். அந்த வெயிட் ஈக்குவல் என்ன சொல்லுங்க வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன்.
அங்க என்ன சொல்லுவோம், கிராவிட்டி ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி போடும். அந்த கிராவிட்டி கட் பண்ணிட்டு ஆக்சிலேஷன் மட்டும் எடுத்துக்கணும் இந்த ஃபார்முலால. அதான் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் ஆக்சிலேஷன். நம்ம என்ன கேட்டிருக்காங்க, மாஸ் கேட்டிருக்காங்க. மாஸ் ஈக்குவல் வரும். மாஸ் என்ன, ஃபோர்ஸ் பை ஆக்சிலேஷன் இந்த பக்கம் இந்த போகும்போது பக்கத்துல மாறி இருக்கும். இப்போ ஃபோர்ஸ் பை ஆக்சிலேஷன் போடணும். மாஸ் எவ்வளவு, 15. இந்த கணக்குல பார்த்தோம்னா மாஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் எவ்வளவு, 15 டைம்ஸ். டைம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ்க்கு யூனிட். ஒரு சிஜிஎஸ் யூனிட்லாம் வேணும். என்ன சொல்லுவோம், நியூட்டன் சொல்லாம டைம்ஸ் சொல்லுவோம். அப்போ வந்து 15 டைம்ஸ் வந்து இங்க போட்டுருவாங்க. அதே மாதிரி கீழே எப்படி இருக்கணும், ஆக்சிலேஷனும் சென்டிமீட்டர் பர் சயின்ஸ் ஸ்கொயர், இதுவும் கண்டிப்பா சிஜிஎஸ் யூனிட்ல இருக்கும். அப்பனா நம்ம அப்படியே அப்ளை பண்ண முடியும். அப்போ 15/2.5 வந்து நான் 2 வகுத்தோம்னா மாஸ் 6 கிராம் கிடைச்சிடும். இதான் வந்து நம்ம மாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டென்சிட்டி வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க. சப்போஸ் இது மாதிரி சம் கேட்டுவாங்க. இது மாதிரி கேட்டா ஒன்றும் கிடையாது, நம்ம வெயிட்டோடைய ஃபார்முலா வச்சுக்கணும். ஃபோர்ஸ் கிட்ட மாஸ் அண்ட் ஆக்சிலேஷன் இந்த எப்படிங்கிற டாபிக். இது வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி நியூட்டன் செகண்ட்ல இதாக இருக்கு. ஃபோர்ஸ் கிட்ட மாஸ் அண்ட் ஆக்சிலேஷன் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அதுச்சு நம்மளாம் மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர்ஸ் பை ஆக்சிலேஷன், மாஸ்க்கு ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை ஆக்சிலேஷன் போடலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போற டாபிக் வந்து சுசி கிராவிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி. தமிழ்ல பார்த்தோன்னா சுசி கிராவிட்டினா ஒப்படர்த்தி இல்லாட்டி அடர்த்தி எண் அப்படிப்பாங்க. தமிழ்ல இருந்து ஒப்படர்த்தி இல்லாட்டி அடர்த்தி எண் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளின் அடர்த்திக்கும் நீரின் அடர்த்திக்கும் உள்ள விகிதத்துக்கு பேர் சுசி கிராவிட்டி ஆர் அடர்த்தி எண் அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா போடுற சுசி கிராவிட்டி ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அர்த்தம்னா எந்த ஒரு பொருளா இருக்கலாம், அந்த பொருளோட என்ன பண்ணணும், சப்ஸ்டன்ஸ் மேல எழுதிக்கணும். கீழே கண்டிப்பா சாலிடா இருந்தா என்ன பண்ணணும், இது அந்த வாட்டர் வாட்டர் இருந்தா கண்டிப்பா கீழே டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஸ்டாண்டர்டா எடுத்துக்கணும். மேல எந்த பொருளா இருந்தா பரவாயில்ல, மேல நம்ம ஒரு பொருளுடைய அடர்த்தி இல்லாட்டி ஒப்படர்த்தி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எனி சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இந்த வாட்டர் வந்து எப்பயுமே அந்த 4 டிகிரி செல்சியஸ்ல நம்ம அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்ப வேல்யூ என்ன எழுதிக்கணும், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கியூப் இன்னொரு பேர் நான் சிசின்னு சொல்லுவாங்க. சென்டிமீட்டர் கியூப் வந்து என்ன அர்த்தம், சிசின்னு சொல்லலாம். சிசின்னா கியூபிக் சென்டிமீட்டர், ரெண்டு ஒன்று தான். இப்போ 1 கிராம் சென்டிமீட்டர் கியூப் ஆர் 1000 kg/மீட்டர் கியூப். இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு யூனிட் கிடையாது, ஒன்லி சிம்பிளா நம்பர் மட்டும் தான் வரும். ஏன் யூனிட் கிடையாதுன்னா, மேல டென்சிட்டிக்கும் நான் கிராம் சென்டிமீட்டர் கிராம் சிசி தான். கீழே டென்சிட்டி வந்து யூனிட் கிடையாது. கிராவிட்டிக்கு வந்து யூனிட் கிடையாது. அது ஃபார்முலா வச்சுக்கணும். என்ன ஃபார்முலா டென்சிட்டி. நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படிங்கிற இன்னொன்று இருக்கு. ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆல்சோ டிட்டர்மைன்ட் பை ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் வச்சு நம்ம ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் என்ன அதை வச்சு என்ன சொல்லுவேன்னா, நம்ம வந்து இந்த டயக்ராம் பார்த்தா புரியும் உங்களுக்கு. அது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம், ஒரு பொருளை வந்து நம்ம காத்து ஏர்னா தண்ணிக்கு அந்த ஒரு பொருள் இங்க 10 கிலோ ஒரு வெயிட் வந்து கையில் வச்சிருக்கோம். அதை பார்த்தா ஏர்னா தண்ணிக்கு மேல வந்து 10 கிலோ இருக்கு. செகண்ட் டயக்ராம் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விட்டானாவது அது வெயிட் பார்த்தீங்கன்னா 6 கிலோ இருக்கு. பார்த்தோன்னா தண்ணிக்கு வெளியே தட் இஸ் வெயிட் இன் ஏர் வந்து 10 கிலோ இருக்கு. தண்ணிக்கு உள்ள விட்டனா அது உள்ள விட்டு இழுக்கும் போது எத்தனை கிலோ இருக்கும், அது வெயிட் வந்து 6 கிலோ தான். ஏன் வந்து இது மாதிரி காமிக்குதுன்னா, அப்படி ஏன் வந்து நம்மளே பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலா நீங்க ஒரு இது பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு வெயிட்டான பொருள் வந்து நம்ம வாளி எடுத்துக்கோம். வாளி வந்து தண்ணியை போகும்போது தண்ணிக்கு மேல காத்துல ரொம்ப வெயிட் அதிகமா தெரியும். தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள வந்து வாளி மேல இழுக்கும் போது வெயிட் கம்மியா தெரியும். ஏன் கம்மியா தெரியும்னா, டியூ டு த பாயன்சி ஃபோர்ஸ். இந்த பாயன்சி ஃபோர்ஸ்னாலதான் நம்ம என்ன ஆகுது, அந்த 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 வெயிட் கம்மியா தெரியுது. ஸோ அதான் வந்து நம்ம ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். அப்ப என்ன அர்த்தம்னா, எவ்வளவு அளவு அந்த புள்ளிகம்பார் என்ன காரணம்னா, அது அந்த அமௌண்ட் ஆஃப் லிக்விட் டிஸ்பிளேஸ்டு பை த பாடி இஸ் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் த பாடி இன் த லிக்விட். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லிக்விட் அந்த பாடியை டிஸ்பிளேஸ் பண்ணதோ, அது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லிக்விட் டிஸ்பிளேஸ் பண்ணா வெளியே டிஸ்பிளேஸ் பண்ண முடியல. டிஸ்பிளேஸ்னா இடப்பெயர்ச்சி பண்றது, அந்த இதை வந்து அந்த தண்ணிய அதே அமௌண்ட் ஆஃப் அது அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, லாஸ் ஆஃப் வெயிட். சொன்னால அந்த லாஸ் ஆஃப் வெயிட் எத்தனை கிலோ, இந்த 4 kg ஈக்குவலா இருக்கும். அமௌண்ட் ஆஃப் லிக்விட் டிஸ்பிளேஸ்டு பை த பாடி இஸ் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் த பாடி இன் த லிக்விட். ஓகேவா? அதுக்கு ஃபார்முலா பார்த்தா ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் ஏர் பை லாஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் சாலிட் இன் வாட்டர். W1னா வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் ஏர் வகுத்து லாஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் சாலிட் இன் வாட்டர். W1 பை W1 மைனஸ் W2. W1 அப்படின்னா வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் ஏர். ஏர்ல வந்து ஒரு காட்டுல வந்து ஒரு பொருளின் எடை வந்து W1. W2னா வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இந்த வாட்டர்ல வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது W2. W1 மைனஸ் W2னா லாஸ் ஆஃப் வெயிட். லாஸ் ஆஃப் வெயிட் எதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லிக்விட் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதுக்கு வந்து லாஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து ஈக்குவலா இருக்கும். அதான் வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். நமக்கு தெரியும். நம்ம சிம்பிளா என்ன பார்த்திருப்போம்னா, எவ்வளவு ஒரு பொருள் தண்ணி தூக்கி வெயிட்டான பொருள் தூக்கி போட்டானா அந்த அந்த பொருள் வெயிட்டுக்கு எவ்வளவு இருக்கோ அதே அளவு தண்ணி வெளியே வந்துடும். அதே கான்செப்ட் தான் இங்க சொல்லிருக்காங்க. இது வந்து அந்த மேத்தல் விதியில வர ஒரு கான்செப்ட்.
இது சம் பார்த்து தெரியும். வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாலிட் என்னங்க இருக்கானா, வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாலிட், த டென்சிட்டி ஆஃப் த சாலிட் இஸ் 19.5 கிராம் per centimeter cube. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் சாலிட் வந்து 19.5 கிராம் per centimeter cube. இது டென்சிட்டி கிவன். என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன ஃபார்முலா, டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அதான் ஃபார்முலா. டென்சிட்டி அப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ நம்ம படிச்சிருக்க டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு தெரியும், 1 கிராம் per centimeter cube. இப்போ 2 வகுத்தானே கிடைக்கும். சி கிராவிட்டி வந்து 19.5. இப்போ இந்த ஃபார்முலா மாறக்கூடாது. சி கிராவிட்டிக்கு வந்து டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோ 1 அப்போ 2 வகுத்தானே கிடைக்கும், 19.5 கிடைச்சிடும். அப்போ வந்து ஆன்சர் வந்து சி கிராவிட்டி வந்து ஒப்படர்த்தி அப்படிங்கிறது 19.5. நெக்ஸ்ட் 2வது ப்ராப்ளம், வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த மெட்டல். அப்படின்னா ஒப்படர்த்தி என்ன, மெட்டல் என்ன கேட்டிருக்காங்க. இஃப் த piece of metal weighs 150 gram in air and 125 gram in water. ஒப்படுத்தி என்ன கேட்டாங்க, ஒரு பொருள் வந்து 150 கிராம் ஏர்ல காற்றுல வந்து 150 கிராம் இருக்கு, நீர்ல வந்து 125 கிராம் இருக்கு அப்படின்னா அது ஒப்படுத்தி என்ன கேட்டாங்க. கிவன் பாரு, வெயிட் ஆஃப் த மெட்டல் இன் ஏர் வந்து 150 கிராம், வெயிட் ஆஃப் த மெட்டல் இன் வாட்டர் வந்து 125 கிராம். அப்ப என்ன ஸ்பெசிஃபிக் என்ன ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா பார்த்தோம், என்னது வெயிட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னது, ஏர் வாட்டர் கொடுத்தா இந்த ஃபார்முலா போகணும். வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் ஏர் வந்து M1. இங்க இருந்து ஏன் M1 இருக்குன்னா அந்த மாஸ் வந்து கிராம் யூஸ் பண்ணி M1 போட்டுருக்கேன். லாஸ் ஆஃப் வெயிட் இன் சால்ட் இன் வாட்டர் வந்து M1 மைனஸ் M2. M1 எவ்வளோ 150 கிராம், M1 மைனஸ் M2 வந்து 150 மைனஸ் 125, ரெண்டு கழிச்சா 125 சாரி 25 வரும். 150 வகுத்துல 25 வந்து 6 ஆன்சர். நெக்ஸ்ட் அதே சொன்னா இங்கே, வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெட்டல் இஃப் த பீஸ் ஆஃப் மெட்டல் வெயிஸ் 6.5 kgf in air. அந்த அங்க வந்து கேஜி கொடுத்துருப்பாங்க, கேஜிஎஃப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஒன்று தான், கேஜிஎஃப்பும் கேஜி ஒன்று தான். ஆனால் கேஜிஎஃப்னா கிலோகிராம் ஃபோர்ஸ், இதுதான் ரெண்டு ஒன்றா. இதே கேஜிஎஃப் சொல்லிருக்காங்க, எம்கேஎஸ் யூனிட்ல கேஜி வந்து கேஜிஎஃப்னு சொல்லுவாங்க. கேஜிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதிகமாக தான். வெயிட் ஆஃப் மெட்டல் M1 வந்து 6.5, M2 வந்து 3.5 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலா அதே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் ஏர் வந்து 6.5 6.5. லாஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் சால்ட் இன் வாட்டர்னா நம்ம இது M1 M2. இப்போ M1 மைனஸ் M2 என்னது 6.5 மைனஸ் 3.5 3. 2 வகுத்தோம்னா 2.16 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெட்டல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், வாட் இஸ் டேர்ம்லெஸ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்தவர்னு சொல்லலாம். வாட் இஸ் டேர்ம்லெஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டென்ட் இன் த பாடி. என்ன சொல்லுவோம், வாட் இஸ் இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டென்ட் இன் த பாடி என்ன சொல்லுவோம், டென்சிட்டி, வால்யூம் ஆர் மாஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. என்ன சொல்லுவோம், வந்து என்ன சொல்லுவோம், மாஸ் சொல்லுவோமா. ஆன்சர் வந்து சி, ஆப்ஷன் சி, மாஸ் வந்து இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் கால் மாஸ் பர் யூனிட் வால்யூம். என்ன சொல்லுவோம், மாஸுக்கு வால்யூம் என்ன யூனிட், என்ன ரெண்டுக்கு உள்ள விகிதம் என்னது. ஆன்சர் என்ன, டென்சிட்டியா வால்யூமா மாஸா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியா. ஆன்சர் வந்து டென்சிட்டி, ஆப்ஷன் ஏ வந்து டென்சிட்டி. கொஸ்டின் நம்பர் 3, வாட் இஸ் த ஃபோர்ஸ் வித் விச் பாடி இஸ் அட்ராக்டட் பை த எர்த் டுவர்ட்ஸ் த சென்டர். எந்த ஃபோர்ஸ் வந்து பூமி நோக்கி இருக்கிற ஃபோர்ஸ், என்ன ஃபோர்ஸ், டென்சிட்டியா மாஸா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியா வெயிட்டா. ஆன்சர் வந்து பி, வெயிட். வெயிட் தான் வந்து அந்த வெயிட்டுங்கிற ஃபோர்ஸ் தான் நம்ம பூமி நோக்கி வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஆப்ஷன் பி, வெயிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி டென்சிட்டி ஆஃப் அலுமினியம். அந்த அலுமினியத்தோட டென்சிட்டி என்ன கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 2.7 கிராம் per centimeter cube, இல்லை 3.7 இல்லை 4.7 இல்லை 5.7. ஸோ டென்சிட்டி ஆஃப் அலுமினியம் வந்து 2.7 கிராம் per centimeter cube. ஆப்ஷன் ஏ தான் தி கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் த வெயிட் ஃபோர்ஸ் ஆஃப் எ கார் ஹேஸ் எ மாஸ் ஆஃப் 800 kg. என்ன கேட்டாங்க இந்த கொஸ்டின் எல்லாம் பாருங்க, வாட் இஸ் த வெயிட் ஃபோர்ஸ் ஆஃப் எ கார். வெயிட் தான் கேட்டிருக்காங்க, ஒன்றும் கிடையாது, வெயிட் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் கேட்டிருக்காங்க. மாஸ் கொடுத்துருக்காங்க, வெயிட் கேட்கறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா, வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டின்னு படிச்சோமா. வெயிட் கேட்டிருக்காங்க, வெயிட் இஸ் ஈக்குவல் டு mg, அதான் ஃபார்முலா. m எவ்வளோ 800 பெருக்கல் g எவ்வளோ 9.81. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 9.81 இன்ட்டு 800 பெருக்கல் கிடைக்கும் 0 0 8 8 8 64 6 9 72 6 78 7488. ஆன்சர் வந்து சி. ஆன்சர்னா சி வந்து 7848 நியூட்டன். இதான் வந்து அப்போ கரெக்டாக ஆன்சர். நம்ம வந்து போட்டு பார்க்கணும், இந்த ஃபார்முலா வச்சுக்கணும். டபிள்யூ எம்ஜின்னு ஃபார்முலா படிச்சோமா ஃபர்ஸ்ட். அது என்ன, அங்கே இந்த எம் கொடுத்துருக்காங்க, எம் வந்து 800 கொடுத்துருக்காங்க. ஜி வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜி வந்து சப்போஸ் கொடுக்கல நம்ம வச்சுக்கணும். கொடுத்துருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு சில கணக்கில் எம் வந்து ஜி வேலையை கொடுத்துருவாங்க, 9 ஜி சிக்குள்ள 9.81 எடுத்துக்கோங்க அப்படின்னா 10 எடுத்துருவாங்க. கொடுக்கலன்னா நம்ம கண்டிப்பா ஜி, நம்ம பூமியோட கிராவிட்டி வழியே ஜி சிக்குள் டு 9.81 அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம்.
This is the question time. You can ask questions.